வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் நகரில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணார் பண்ணையை சேர்ந்து 27 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் இருந்து 60 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதுடன் யாழில் நீண்ட காலத்தின் பின் கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை ஹெரோயினாக இது கருதப்படுகின்றது. சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரலு நேற்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றார். குறித்த நிகழ்வு சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பதும் விசேட அம்சமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன, கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகலரத் நாயக் மற்றும் பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்க பகுப்பாய்வாளர் சந்தியா குமுதினி ராஜபக்ச மற்றும் பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்றது. போதைப் பொருள் தொடர்பான மற்றும் பல்வேறு விசாரணைகளின் போது போலீசார் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் சேவைகளை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளனர். மேலும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர் அதிகாரிகள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றமையும் குறிப்பிடத்தக்கது. கலன் பிந்துணு வெவ திவுள் வெவ குளத்தின் அணைக்கட்டில் நீர்க்கசிவு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் கரை உடைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக 30 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக இப்பிரதேசத்தில் பெய்து வரும் கடும் மழையினால் திவுள் வெவ குளம் நிரம்பி குளத்தின் மதகுக்கு அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நீர்த்தேக்கத்தின் தெற்கு மதகுக்கு செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள மண் அணையில் நேற்றைய தினம் நீர்க்கசிவு ஏற்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். பின்னர் அது பாரிய நீர் வெளியேற்றமாக விரிவடைந்துள்ளது. நிலைமை மோசமடைந்து வருவதால் அதிகாரிகள் திவுள்வெவ மகா வித்தியாலயத்தை தற்காலிகமாக மூடியதோடு கலன் பிந்துணு வெவ மற்றும் துடுவெவ மற்றும் ஜகல்லவை இணைக்கும் பிரதான வீதியின் போக்குவரத்தை இடைநிறுத்தியுள்ளனர். போலீசார், ராணுவ வீரர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இணைந்து மணல் மூட்டைகளை கொண்டு நீர் வெளியேற்றத்தை தடுத்து கரையை பலப்படுத்தி நீர் வருவதை கட்டுப்படுத்தியிருந்தனர். ஆயினும் இந்த முயற்சிகள் இன்னும் நீர் வெளியேறுவதை தடுக்கவில்லை. அணை உடைந்தால் பல கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய தற்போது குறித்த கிராமத்தில் உள்ள 30 குடும்பங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கனடாவின் மோடிக்குரிய பூர்வீக குடிகள், வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றைய தினம் மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துரைராசா ரவிகரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளைய தம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் பங்கு பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தூய்மையான மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி ஒருபடி என்ற தொனிப்பொருளில் கிண்ணியா மட்டக்களப்பு வீதி பிரதான கடற்கரையை சுத்தப்படுத்தி மரம் நடும் நிகழ்வு இன்றைய தினம் கிண்ணியா நகரசபை செயலாளர் MK அனீஸ் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. UNFPA மற்றும் ADT நிறுவனங்களின் அனுசரணையில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய இளைஞர்களின் சமூக ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் திட்டத்தின் ஒரு அங்கமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நற்பணி கப்சோ தொண்டு நிறுவனத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடல் மாசுபாடு மற்றும் காடழிப்பு ஆகியவற்றால் ஏற்படும் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சமூக உறுப்பினர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதன்போது தன்னார்வ தொண்டர்கள் கடற்கரையில் இருந்து பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் பிற கழிவுப் பொருட்களை அகற்றி கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் சுத்தமான பாதுகாப்பான சூழலை உறுதிப்படுத்தவும் பங்களிப்பினை செய்தனர். மேலும் பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்தவும், காற்றின் தரத்தை மேம்படுத்தவும், காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை எதிர்த்து போராடவும் மரக்கன்றுகளும் நடப்பட்டதுடன் கப்சோவின் திட்ட பணிப்பாளர் AJ காமில் இம்டாட் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கள உத்தியோகத்தர்கள் KF மதீனா, S சுமன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அரிசி இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்துள்ளது. நேற்றைய தினம் நள்ளிரவு நிலவரப்படி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த அரிசியின் அளவு 1,67,000 மெட்ரிக் தொன்களை விட அதிகம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 66,000 மெட்ரிக் தொன் பச்சரிசி மற்றும் 1,00,000 மெட்ரிக் தொன் புழுங்கல் அரிசி ஆகியவை அடங்குகின்றது. அதேபோல் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு 8,000 மெட்ரிக் தொன் அரிசி இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பதாகவும் சுங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்த அரிசியை விடுவிக்க அரசாங்கம் அரிசி இறக்குமதி காலத்தை நீடிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் நாட்டரிசி மற்றும் பச்சரிசி பற்றாக்குறை ஏற்பட்ட சூழலில் இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் சிறப்பு அனுமதியை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவை புறக்கணிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குழுவுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதில் பாரம்பரிய நடைமுறைகள் மீறப்பட்டதால் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கோப் குழு தலைவர் பதவிக்கு ஒரு மனதாக நியமனம் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மட்டுமே செய்யப்பட்டதாகவும் தற்போதைய சூழ்நிலையில் ஏனைய நாடாளுமன்ற குழுக்களில் பங்கேற்கப் போவதில்லை என்ற நிலைப்பாட்டில் எதிர்க்கட்சி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதியில் இன்றைய தினம் காலை இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இந்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள் என பலரும் இந்த சிரமதானத்தில் கலந்து கொண்டனர். தந்தை செல்வாவின் நினைவு சதுக்கம் அமைந்துள்ள பகுதி அண்மையில் நிலவிய மழையுடன் கூடிய காலநிலைமை காரணமாக புட்கள் வளர்ந்து பற்றை காடாக காட்சி அளித்த நிலையில் இந்த சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.